பொரி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு முருங்கைக்காய் 1 ஒரு உருளைக்கிழங்கு 2 போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கின பிறகு நம்ம தக்காளி 3 தக்காளி போடுறோம். வெங்காயம் 1 வெங்காயம் 3 தக்காளி வந்து முன்னாடியே போடுறது வந்து அந்த காயில் அந்த சாறுலாம் இறங்கி நல்லா வதங்கும் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும். அதனால் 3 தக்காளியை வந்து ஃபஸ்ட்டே நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். கத்திரிக்காய் அப்புறமா போட்டு நல்லா வதக்குங்க. முன்னாடியே கத்திரிக்காய் போட்டால் குழஞ்சிடும். அதனால் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் ஒரு 3/4 வேக்காடு வந்த பிறகு கத்திரிக்காயை போட்டு வதக்குங்க. அதுக்குள்ளேயே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. அதுக்கப்புறமா காய் வதக்கின காயை திறந்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு அது காய் வந்து 3/4 வேக்காடு நல்லா வெந்த பிறகு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை தேங்காய் விழுது அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அந்த ஜாரில் உள்ளதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. தேங்காய் ஊற்றின பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிச்சிச்சுன்னா அந்த தேங்காய் வந்து திரியாக ஆகிடும். குழம்பு நல்லா இருக்காது டேஸ்ட்டாக. உங்களுக்கு அது தேங்காய் விழுது ஊற்றினோடனே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் காய் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கும் சேர்த்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்டு தேவையான அளவு கொத்தமல்லியை மேலே தூவி நிறுத்திட வேண்டியது தான். இந்த பொரி குழம்பு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி நான் செய்து காமிச்சிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.